அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸ் தற்போதைக்கு இந்தியாவில் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கொலீஜியம் சிஸ்டம் சரியானது கிடையாது. இதற்கு பதிலாக ஏற்கனவே 2014 கொண்டு வரப்பட்ட NJAC நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பை இந்த கொலீஜியம் சிஸ்டம்க்கு பதிலாக கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த கேஸ் இப்போ வச்சுருக்கு. இப்போது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. சரி, இந்த கொலீஜியம் சிஸ்டம்ன்றது என்ன? இதன் மூலமாக எப்படி ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த NJAC இந்த அமைப்பு என்ன? ஏன் இப்போ கொலீஜியம் சிஸ்டம் பதிலாக NJACயை கேட்டிருக்காங்க? இதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. முதல்ல ஜுடிஷியரியை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டெமோக்ரஸியில் 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது, தூண்கள். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் தமிழில் சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட், ஸ்டேட் லெவலில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்கே யார் இருப்பாங்கன்னா மக்களுடைய பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. MLA MPs இருப்பாங்க. இவங்க தான் சட்டத்தை ஏற்றுவாங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு பில்லர், அடிப்படையானது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது அதிகார மையம். யார் கையிலலாம் அதிகாரம் இருக்கோ அவங்க எக்ஸிக்யூட்டிவில் தான் இருப்பாங்க. அப்போது ஒரு பவர் சென்டர்னு சொல்லலாம். இதில் யார் இருப்பா? மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும். அதற்கு கீழே அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. தேர்ட் பில்லர் ஜுடிஷியரி, தமிழில் நீதித்துறை. இதில் கோர்ட்ஸ் இருக்கும், நீதிமன்றங்கள் இருக்கும். இந்த பில்லர்னுடைய டியூட்டி வந்து டிஸ்பென்சிங் ஜஸ்டிஸ், நீதியை வழங்குவது. ஓகேவா? சட்டத்தை கொண்டு வர்றது ஜுடிஷியரி இல்லை, அந்த சட்டத்தை அமல்படுத்துவது, நீதி வழங்குவது தான் ஜுடிஷியரி. இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் இந்த ஜுடிஷியரி எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஏற்கனவே ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு முக்கியமான பிரின்சிபல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அப்போது ஜுடிஷியரி தனித்து இயங்கலாம். ஓகே, இப்போது இந்த ஜுடிஷியரியில் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில், இதை நம்ம பார்த்துடலாம். இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் கீழே நடக்குது. இந்த கொலீஜியம் சிஸ்டம் எப்போ ஃபைனலைஸ் ஆகுதுன்னா 1998 ஃபைனலைஸ் ஆகுது. இந்த கொலீஜியம் சிஸ்டமில் எப்படி அப்பாயின்மெண்ட் நடக்குதுன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜட்ஜஸை இந்தியாவில் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் சரி, ஹை கோர்ட் ஜட்ஜஸும் சரி. பிரசிடென்ட் தான் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய ஹெட். அவர் யாரோடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடென்ட் ஜெனரலாக ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா அவருடைய ஓன் டிசிஷனாக இருக்காது. பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, இவர் அதை ஃபைனலைஸ் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், இவங்க தான் அல்டிமேட்டாக ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது லீகலாக. ஆனாலும் இதில் யாருக்கு முக்கியமான ரோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு இருக்குது. அந்த கொடுக்குற நேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபைனலைஸ் பண்ணி ஓகே பண்ணுறது யாருன்னா இந்தியாவுடைய CJI, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. அப்போ நேம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருந்து வரும், ஆனால் இது அவர் தான் ஓகே பண்ணுவார். இவர் கொடுக்குற அந்த நேம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட்டே இதை தான் ஓகே பண்ணணும். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கிட்டேருந்து ஒரு நேம் வருது, உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட்டை ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் CJIக்கு அதில் உடன்படிக்கை இல்லை, உடன்பாடு இல்லைன்னா அவர் அதை இக்னோர் பண்ணிடலாம், அதை அவர் நிராகரிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா CJIக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஓவராலாக ஜுடிஷியரி கையில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் மெயினாகவே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பொறுத்த வரைக்கும் CJI சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை கன்சல்ட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணணும். அதே போல் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது CJI 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை கன்சல்ட் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட கன்சல்ட் பண்ணுவார், அதோடு சேர்த்து அவர் தான் ஃபைனலாக அந்த நேம்ஸை அப்ரூவ் பண்ணுவார். இப்படி தான் இந்த கொலீஜியம் சிஸ்டம் நடந்துட்டு வருது. ஏன் இந்த கொலீஜியம் சிஸ்டமில் மெயினாக இந்த ஜுடிஷியரி ரோல் ப்ளே பண்ணுதா, அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. இதில் எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் உள்ளே அதிகமாக வந்துட்டாங்கன்னா ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டர் அவங்களுக்கு சாதமான ஆட்களை நாளைக்கு ஜட்ஜஸாக போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது வந்து நீதித்துறையை பாதிக்கும், சட்டத்தை பாதிக்கும், மக்களுக்கு நீதி வழங்குவதை பாதிக்கும். அந்த அடிப்படையில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை பேஸ் பண்ணி இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து இவ்வளோ காலமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கொலீஜியம் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? CJI மற்ற ஜட்ஜஸோட கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவர் கொடுக்குற நேம்ஸ் தான் ஃபைனலாக பிரசிடென்ட் வந்து ஓகே பண்ணணும். அப்போது ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ், ஜுடிஷியரி அப்பாயிண்டிங் இட் செல்ஃப். அந்த நீதித்துறை அதற்குள்ளே யார் வரணுமோ அதை அதே நிர்ணயம் பண்ணுது.
இப்படி ஒரு விமர்சனமும் இருந்தது, ரொம்ப காலமாக இருக்குது, இன்னும் இருந்துட்டு வருது. ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க? இப்போ ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் அந்த ஜட்ஜஸை சூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சிஜேயும் அவரோட சேர்ந்து அந்த நேம்ஸை ஓகே பண்ணக்கூடிய ஜட்ஜஸும் இவங்க கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்களா? இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இல்லையா? சூஸ் பண்ணுற நபர் வந்து டேலண்டடாக இருக்கணும், மெரிட் பேஸில் அந்த செலெக்ஷன் இருக்கணும், பலதரப்பட்ட கேண்டிடேட்ஸ் அவங்க கணக்கில் எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு விமன் கேண்டிடேட்ஸ் எடுத்துருக்கணும், மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸில் வர கேண்டிடேட்ஸையும் அவங்க எடுத்துருக்கணும். எல்லாத்தையும் அவங்க எடுத்து மெரிட் பேஸில் தான் அப்பாயின்ட் பண்ணணும். ஆனால் பல அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் இருக்க மாட்டுது. உதாரணத்துக்கு விமன் ஜட்ஜஸ் நம்பர் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸில் வர ஜட்ஜஸ் உதாரணத்துக்கு எஸ்சிஸ் எஸ்டிஸ் இவங்க நம்பரும் கம்மியாக தான் இருக்குது. அதை தாண்டி நெப்போட்டிசம் சார்ஜும் ஃபேவரட்டிசம் சார்ஜும் இருக்குது. அந்த அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஜட்ஜஸ்க்கு க்ளோஸான நபர்கள் இவங்களையும் இதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிரிட்டிசிசமும் இருக்குது. அப்போது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி முக்கியம் அப்படின்னாலும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை மிஸ்யூஸ் பண்ணி ஜட்ஜஸ்ஸே அந்த ஜுடிஷியரியை தீர்மானம் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கு தீர்வாக 2014 இந்த கொலேஜியம் சிஸ்டம் பதிலாக ஒரு புதுசாக ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அது பேர் என்ஜேஏசி. இது எப்படி வருதுன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 99 நம்பர் மூலமாக வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ஜேஏசியை கொண்டு வந்தாங்க. என்ஜேஏசி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஜட்ஜஸ் மட்டும் இந்த அப்பாயின்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க, அதோடு சேர்த்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து 3 பேர் வருவாங்க, மொத்தம் 6 பேர். எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து யார் வருவாங்கன்னா யூனியன் லா மினிஸ்டர் வருவார், 2 எமினன்ட் பர்சன்ஸ் வருவாங்க சிவில் சொசைட்டிலேருந்து. இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும், கன்சென்சஸ் பெட்டராக இருக்கும். இப்போ ஜட்ஜஸ் வந்து இவர் தான் வேணும்னு சொன்னாங்கன்னா சிவில் சொசைட்டி மெம்பர்ஸும் யூனியன் லா மினிஸ்டரும் வேறு யாராவது சொல்லலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு மெஜாரிட்டி பேசிஸில் சூஸ் பண்ணும்போது அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மெரிட் பேஸ்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தகுதியுடைய நபர்கள் தான் நாளைக்கு ஜட்ஜஸ் ஆவாங்க. இந்த அடிப்படையில் தான் என்ஜேஏசி எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஆனால் அடுத்த வருஷமே 2015 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக அந்த என்ஜேஏசி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடுறாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னெடுத்து வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்றது ஒரு பிரின்சிபலாக இருக்குது. இப்போ என்ஜேஏசி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கு எதிராக இருக்குது. அப்பாயின்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் உள்ளே வந்துடுறாங்க, இதனால் ஜுடிஷியரியுடைய இண்டிபெண்டன்ஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி என்ஜேசியை நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். இப்போது நேற்று வந்திருக்கக்கூடிய கேஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த கொலிஜியம் சிஸ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கன்டினியூ பண்ணிட்டு வரீங்க, என்ஜேசியை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போது கொலிஜியம் சிஸ்டமில் ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. லேக் ஆஃப் மெரிட் இருக்குது, ஃபேவரட்டிசம் இருக்குது, ஒயிட் ரெப்ரசன்டேஷன் இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு இப்போ மறுபடியும் அந்த என்ஜேஏசியை மறுபடியும் கொண்டு வர சொல்கிறாங்க. இதுதாங்க சரி. என்ஜேஏசியை மறுபடியும் கொண்டு வரலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ஜேஏசியை அப்படியே கொண்டு வராங்களோ இல்லையோ என்ஜேஏசி போன்ற ஒரு அமைப்பை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு யூகே எடுத்துங்க. யூகே இந்தியா மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான். சொல்லப்போனால் இந்தியன் பார்லிமெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய நம்ம யூகே மாடலில் தான் வச்சுருக்கோம். யூகேயில் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்ற அமைப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ஃபேராக இருக்கா, மெரிட் பேஸ்டாக இருக்கா அப்படின்றத உறுதி பண்ணும். இந்த யூகே ஜுடிஷியல் இந்த பாடி இருக்கு இல்லையா, இதில் வந்து வெறும் ஜட்ஜஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, இங்கே ரெப்ரசன்டேஷன் வந்து ஒய்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த யூகேயில் இருக்கிற சிஸ்டம் மாதிரி இந்தியாவிலும் கொண்டு வரலாம். அது என்ஜேஏசியை மறுபடியும் அப்படியே கொண்டு வந்தாலும் சரி, அல்லது என்ஜேஏசியை போன்ற ஒரு பாடி வித் சம் மாடிஃபிகேஷன் அப்படி கொண்டு வந்தாலும் சரி. ஆக மொத்தம் இந்த கொலேஜியம் சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை, மெரிட் பேஸ் செலெக்ஷனும் எப்பயுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் ரெப்ரசன்டேஷனும் நான் சொன்னது போல் பெட்டராக இல்லை. அதனால் என்ஜேஏசி போன்ற ஒரு அமைப்பை நம்ம கண்டிப்பாக மறுபடியும் கொண்டு வரலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அட்வர்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ் அட்வர்டைஸ் பண்ணுங்கள், அப்ளிகேஷன்ஸ்லாம் வரட்டும், ஃபேராக இருக்கட்டும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரெக்கார்ட் ஆகட்டும். ஒரு கமிஷன், ஒரு மல்டி மெம்பர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸை ஸ்டடி பண்ணி, பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை ஸ்டடி பண்ணி, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டடி பண்ணி தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நானும் சொல்கிறேன் என்ஜேஏசி போன்ற ஒரு அமைப்பை
அவங்க திரும்ப கொண்டு வரலாம். ஆனால் இதுக்குள்ளேயே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். இங்கே ஜுடிஷரியை ஓவர்ரூல் பண்ணி கவர்மெண்ட் எதுவும் தன்னிச்சையாக ஆர்பிட்ரரியாக அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு பாடி இருக்கணும், அதில் அடிக்குவேட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகம் இருக்கலாம். இப்போ 6 பேருக்கு பதிலாக ஒரு 7 பேர் கூட இருக்கலாம். 7 பேரில் 4 பேர் ஜட்ஜஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாடியை ஃப்யூச்சரில் கொண்டு வரது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜுடிஷியரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர். இட் ஷுட் பி இண்டிபெண்ட். எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் தவறு செஞ்சால் கூட, அல்லது மக்களுடைய நலனுக்கு அவங்க ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட, அந்த நேரத்தில் மக்களுக்காக களமிறங்கிறது எந்த பாடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி தான். இதை ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லுவாங்க. அதே போல் எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேட்டிவோ கொண்டு வரக்கூடிய சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்குது, மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னாலும் அந்த சட்டத்தை மறுபரிசீலனை பண்ணி தப்பான சட்டம்னா அதை கேன்சல் பண்ணுற டியூட்டியும் ஜுடிஷியரி கையில் இருக்குது. அப்போ ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டேலண்டடாக இருக்கணும். மெரிட் பேஸில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு உண்மையானவங்களாக இருக்கணும். அதனால் என்ஜேஏசி போன்ற அமைப்பை நம்ம திரும்ப கொண்டு வர்றது இந்தியாவில் உகந்ததாக இருக்கும். நன்றி.